ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்களை பலிக்கச் செய்வதற்காகவும் நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காகவும் இந்த வராகி அம்மா பல முறை உன்கிட்ட பேச வந்தேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் என்னை அவமதிப்பது போல தாண்டி தாண்டி போய் வேறு ஏதோ வேலைகளில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்த. அதனால தான் இதற்கு மேலும் நீ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் இதற்கு மேலும் உன் வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்காகவும் நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகவும் இப்போது நான் உன் வீட்டுக்கே வந்துட்டேன். இனி எல்லாத்தையும் நீ நினச்சது போல நடக்கும்படி செய்வேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும். உன் வாழ்க்கையில் நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. ஓ மனசில் நான் இருந்தா அது நிச்சயமாக உனக்கு நல்லதாகத்தான் முடியும். என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா வாழ்கிறோம் நினச்சி எதிர்மறை எண்ணங்களோடு எதையும் யோசிக்காதே. இந்த வாழ்க்கை புத்தகத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னால் இருக்கு. நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி கூட பார்க்கல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டால் இனிமே உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும், பார்த்து பார்த்து பொறுமையாக பேசி அனுசரித்து போனாலும் வேற யாரும் அப்படி நினைக்கிறதே இல்லை. எல்லாரும் ஓ மனம் புண்படும்படி தான் பேசுகிறாங்க, ஓ மனசை கஷ்டப்படுத்தும்படி எதையாவது செய்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி நீ வருந்தாதே என் தங்கமே. இங்கே எல்லாரும் தேவைக்காக மட்டும்தான் பழகுறாங்க. அது தெரியாமல் நீ எல்லார் மீதும் உண்மையான அன்பு வச்சு அப்புறம் சங்கடத்தை தேடிக்கிற. இனிமேலாச்சும் உன் வாழ்க்கையை பாரு. உனக்கு நடக்க வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ பொறுமையாக இரு. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, அது சில மணி நேரங்களில் கடந்து போயிடும். அதே போலதான் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாட்களில் கடந்து போய்விடும். நீ என்ன நம்பு. உன்னுடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் நான் தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ கண் இமையை இப்படி மூடி திறக்கிற அந்த நொடி பொழுதில் கூட உன் உதவிக்காக நான் வந்து நிற்பேன். என்னுடைய கரங்கள் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோட நீ தைரியமாக இரு. இப்போதைக்கு உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் துயரமும் இருக்கலாம். ஆனால் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்காத. உன் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல பலன்களை ஒவ்வொன்றாக நான் கொடுக்கிறேன். தளர்ந்து போகாதே என் தங்கமே. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறத் தொடங்கும். காலம் உனக்கானதாக மாறும். உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உனக்கு மனக்கவலைகள் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் சில உறவுகள் புரிஞ்சுக்கலையே நினச்சி வருத்தம் அடையாதே. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன். உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருள் முழுவதையும் நான் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே என்ன சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு பேரும் புகழும் நலமும் பெற்று நீ வாழுவாய். என்னுடைய அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்லமே. உனக்கு யாரும் உதவ ஆள் இல்லை, உனக்கு துணையாக யாரும் வந்து நிற்க மாட்டாங்கன்னு நினச்சி தனிமையில் தவிக்கிறோம் என யோசிக்காதே. என் தங்க பிள்ளையான உன் உயிரில் உன் மூச்சு காத்துல நான் கலந்திருக்கேன். இந்த வராகியம்மாவின் துணை உனக்கு என்றும் இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை தனிமையில் விடமாட்டேன். என் துணையோட என் ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. எங்கே போகிறோம்னு தெரியாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் வழியே இல்லாத வாழ்க்கையினும் அடர்ந்த காட்டில் நீ செய்வதறியாது கலங்கி நிற்கிறத நான் பார்த்துட்டேன். இனிமே உனக்கு நல்ல வழி கிடைப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையான உன்னை
கண்ணிமை போல காப்பாற்றுவேன் என் செல்லமே. கடந்து போனதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுதான் கடந்து போயிடுச்சு இல்லையா? இனி எதிர்காலத்தில் நீ கவலைப்படவே கூடாது. சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என் அன்பு குழந்தையான உன்னுடைய நலனுக்காக நான் யோசிக்கிற விஷயம். உன்னை நல்லா பார்த்துக்கணும், நிம்மதியாக உன்னை வாழ வைக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதற்கு முன்பாக இப்போது ஒரு சில சோதனைகளுக்கு உன்னை உட்படுத்தினாலும் கூடிய சீக்கிரம் உன் எதிர்கால வாழ்க்கையை வளமானதாக நான் ஆக்குவேன் என் செல்லமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. உன் வீட்டில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தானே இப்போ நான் உன் வீடு தேடி வந்தேன். இனி பல சந்தோஷமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ மகிழ்ச்சியாக இரு. இந்த வராகியம்மா என்ன ஒரே ஒரு நிமிஷம் பாரு. உனக்காக நான் உன் வீடு தேடி வந்துட்டேன். இனிமே உன்னை விட்டு எங்கேயும் எப்பொழுதும் போக மாட்டேன். நீ நினச்ச அளவிற்கும் மேலாகவே உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எப்பவுமே உன் மனசுக்குள்ள எதிர்காலத்தை பற்றிய கவலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழ்வது கிடையாது. கொஞ்சம் உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. எதுவுமே சரியாக நடக்கலைனா என்ன ஆகுமோன்ற கற்பனை உனக்குள்ள வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் சரியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? நான் உன் கூட தான் இருக்கேன்றத அவ்வப்போது நீ மறந்து போயிடுற. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து ஆட்டி படைக்குது. இந்த வராகியம்மா என்னை முழுசா நம்பினா எந்த பகையும் துன்பமும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் மகிழ்ச்சிக்காக எல்லா நாட்களையும் செலவிடு. நீ சந்தோஷமா இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள் நிம்மதியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா கெட்ட நேரத்தையும் முடிச்சு வச்சு உன் கஷ்டங்களை தீர்த்து வச்சு உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்சு நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கதானே இப்போது நான் வீடு தேடி வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராமலேயே உனக்கான விஷயங்களையெல்லாம் செஞ்சு உனக்கு தேவையான உதவியையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை நான் உண்டாக்க போகிறேன். ஒரு சில பேர் தான் தான் நல்லவன், தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் அதிபுத்திசாலி, தான் தான் திறமைசாலின்னு அடுத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்காக மற்றவங்க எல்லாரையும் முட்டாள் போலவும் கெட்டவராகவும் சித்தரிப்பார்கள். ஆனால் அப்படி நல்லவனாக நடிக்கிறவனும் புத்திசாலி போல காட்டிக்கிறவனும் நீண்ட நாள் அந்த நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது என்பதுதானே உண்மை. நீயாக இரு, உண்மையாக இரு. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக வெற்றியாக வாழ நினைக்கிற உனக்கு தேவையான நிம்மதியை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். நீ ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சினா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு வழியில் காசு பணம் சம்பாதிச்சு எதையாவது செஞ்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சினா அதற்கு கொஞ்சம் போராடித்தான் ஆகணும். வாழ்க்கைங்கிறது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவ்வளவு சுலபமாக கொடுத்து விடாது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. நீ பேசினா யார் சந்தோஷப்படுவாங்களோ, நீ சிரிச்சா அதற்காக யார் மகிழ்ச்சி அடைவார்களோ, நீ பேசாமல் இருந்தால் யார் கண்ணீரை விடுவார்களோ, உன்னுடைய பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ அந்த மனிதர்தான் உன் வாழ்க்கையில் கிடைச்ச உண்மையான உறவான பொக்கிஷம். அப்படி உனக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறவங்களையும் உனக்கு கெட்டது நடந்தால் வருத்தப்படுறக்கூடிய அந்த மனிதரையும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. எப்போவுமே ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனித்தன்மையான குணம் இருக்கும். ஆண் இப்படி தான் இருப்பான்னு அவனுடைய யதார்த்தத்தை மனைவி புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சாலும் பெண் இப்படி தான் இருப்பாள் என அவளுடைய குணத்தை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கணவனும் மனைவியும் ஆண் பெண்ணிற்கான இலக்கணத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற பக்குவம் 2 பேருக்குள்ளேயும் வந்துடும். அப்புறம் என்ன, குடும்பமே அழகான குதூகலம் நிறைந்த சந்தோஷமான விஷயமாக இருக்கும். யாராவது ஒன்றை எதுக்காவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ அமைதியாக இரு. அவங்க குறை சொல்கிறதுனால நீ ஒன்றும் குற்றவாளியாக போகிறதில்ல. எப்போவுமே பல 1000 ரூபாய் நோட்டுக்களை விட
சில்லறைகள் தான் அதிக சத்தம் போடும். அப்படி மதிப்பு மிகுந்த ரூபாய் நோட்டாகிய உன்னை சில்லறைகள் சத்தம் போடும்போது நீ ஏன் அதை பெரிதுபடுத்துகிறாய்? குணமுள்ள நீ நல்ல குணம் கொண்ட கோபுரம் போல உயர்ந்து நிற்பாய். பணம் உள்ளவர்கள் அந்த கோபுரத்தில் இருக்கிற போல கலசம் போல தான் இருப்பாங்க. உன் மீது தான் அந்த கலசம் இருக்கும். நல்ல குணம் கொண்ட உன்னை தான் நான் சிறப்பாக வாழ வைப்பேன். உன் குணம் எப்போதும் உனக்கு வெற்றியை மகிழ்ச்சியை தரும்.